Hi everyone, welcome to my channel Tamil Job Express. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் வருகிற டிசம்பர் 28ஆம் தேதியிலேருந்து நடைபெற போகுது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிச்சவங்க அதற்கான எக்ஸாம் டேட் மற்றும் எக்ஸாம் சிட்டியை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக சில பேர் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிச்சுட்டு அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து தெரியாமல் மறந்துருப்பீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ரீசெண்டாக வெளியிடப்பட்ட ஒரு நோட்டீஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 2019 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியா முழுவதும் 1,25,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. நம்ம சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,21,845 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு வருடமாக எக்ஸாம் டேட்டே அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் லாஸ்ட் மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து அறிவித்தாங்க. இதன்படி டிசம்பர் 28, 2020 மார்ச் 2021 வரைக்கும் CBT-1 அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது போலவே எக்ஸாம் வந்து டிசம்பர் 28 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே நாளில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. இதன் காரணமாக ரயில்வே இந்த எக்ஸாமை ஒவ்வொரு ஃபேஸாக அதாவது பகுதியாக பிரித்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 23 லட்சம் பேருக்கு ஃபேஸ் 1 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து ஃபேஸ் 2 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஃபேஸ் 5 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இதன்படி இப்போது ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 28 டிசம்பர் 2020 13 ஜனவரி 2021 வரைக்கும் நடைபெற போகுது. அதனால் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிச்சவங்க நீங்கள் ஃபேஸ் 1 எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபேஸ் 1 இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டருக்கான சிட்டி மற்றும் எக்ஸாம் டேட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி பார்க்குறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை ஜோனோட அஃபிஷியல் வெப் பேஜ். இந்த பேஜுக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதிலே செகண்ட் பார்த்தீங்கன்னா சென் நம்பர் 1 2019 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இதற்கு எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி இன்டிமேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸாம் டேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மறந்து போயிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனில் ஃபர்காட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்தவங்க மட்டும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் மந்த்து இயரு டேட்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சா வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலர் பேக்ரவுண்டில். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்களோட இமெயில் மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சவங்க நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் டேட் மற்றும் சிட்டி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி இன்டிமேஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு, அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் இதுக்கான பாஸ்வேர்டு. இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய டே வந்து கரெக்டாக செலக்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்டில். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்ததுன்னா, அதாவது டியர் கேண்டிடேட் யூ ஆர் நாட் ஷெடியூல்டு இன் ப்ரெசன்ட் ஃபேஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இன்டிமேஷன் ஃப்ரம் ஆர்ஆர்பி அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் ஃபேஸ் 1 எக்ஸாம் எழுத போகிறது இல்லைன்னு அர்த்தம். அதாவது டிசம்பர் 28 ஜனவரி 13 வரைக்குமான ஃபேஸ் 1 நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த ஃபேஸில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக இந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சில பேருக்கு லாகின் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி ஓப்பன் ஆனவங்களுக்கெல்லாம் ஃபேஸ் 1 அதாவது 28 டிசம்பர்லேருந்து 13 ஜனவரி 2021 ஏதோ ஒரு டேட்டில் CBT-1 எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் உள்ள சிட்டி வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எந்த டேட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடைபெற போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களோ அந்த டைம் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள். அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இது வந்து அட்மிட் கார்டு கிடையாது, அதாவது இது ஹால் டிக்கெட் கிடையாது. உங்களுக்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் உங்களுக்கான எக்ஸாம் டேட்டு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த டேட்லேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு 28 டிசம்பர் 2020 இருந்ததுன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை 24 டிசம்பர் 2020 அப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கான எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் 1ல் உள்ளவங்க அந்த எக்ஸாம் வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். ஃபேஸ் 1ல் இல்லாதவங்க அடுத்தடுத்த ஃபேஸில் வந்து நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 வரைக்கும் CBT 1 வந்து நடத்த போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் RRB NTPC எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அந்த எக்ஸாம் பற்றி இப்போ தெரியாமலே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக அந்த நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.